ரமேஷுக்கு கிராமத்துல ஒரு தாபா இருந்தது. இந்த தாபாவை அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தினாங்க. அவரோட மனைவி பராஜக்தா, அப்புறம் பொண்ணு மீனா சமையல் செய்வாங்க. அப்புறம் அவரும் அவரோட பையன் சுபமும் வர கஸ்டமருங்களை கவனிச்சுப்பாங்க. ஆனா கிராமத்துல அவங்களோட தாபா அந்த அளவுக்கு நல்லா போகல. அதனால ரமேஷ் கவலையா இருந்தாரு. ப்ரொஜெக்டா, இப்படி போனா எப்படி? நம்ம கிராமத்துக்கு சேர்ந்த நிறைய பேர் பட்டணத்துக்கு போயிட்டாங்க. நாளுக்கு நாள் நம்மளுடைய வருமானம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதுவும் இல்லாம மீனாவோட கல்யாணத்துக்கு நாம பணத்தை சேர்த்து வைக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, நிச்சயம் அவர் நமக்கு உதவி செய்வாரு. அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். நாம நம்ம தரப்புல முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரமேஷும் பராஜக்தாவும் பேசிட்டு இருந்தத அவரோட பையன் சுபம் கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். நான் ஏதாவது செஞ்சு எங்க அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும். அப்புறம் இத பத்தியே அவன் யோசிச்சுக்கிட்டு அவன் நடந்துகிட்டே நதிக்கரை கிட்ட போய் சேர்ந்தான். சுபமோட கிராமம் ஒரு நதிக்கரை கிட்ட இருந்தது. அப்புறம் இதே நதி அவனோட கிராமத்தை இன்னும் நிறைய கிராமங்களோட சேர்த்துச்சு. சுபம் தன்னோட படகுல உட்கார்ந்தான். அப்புறம் அந்த படகை செலுத்தினான். அப்பா, நம்ம கிராமத்து ஜனங்க நகரத்துக்கு நிறைய பேர் போயிட்டு தான் சொன்னாரு. ஆனா அக்கம் பக்கத்து கிராமத்துல ஜனங்க இருக்காங்களே, நாம சமைக்கிறத அவங்க கிட்ட விக்கலாமே. ஆனா எப்படி? அவன் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்பதான் அவனுடைய கவனம் ஒரு படகு மேல டீ வித்துக்கிட்டு வந்த ஒரு ஆள் மேல பட்டுச்சு. டீ வாங்கிக்கங்க. டீ டீ வெறும் 5 ரூபாய் தான் டீ. மாமா, எனக்கு ஒரு டீ கொடுங்க. சுபம் அந்த படகு கிட்ட போனா. அப்பதான் அவன் பார்த்தான், அந்த டீக்காரர் தன்னோட படகுல அடுப்பு வச்சிருந்தாரு. அப்புறம் அங்கேயே டீய போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. மாமா, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. படகுல டீ ரொம்ப அற்புதம். நானும் முன்னாடி கடையில தான் டீ போட்டு வித்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த அளவுக்கு வருமானம் வரல. அதனாலதான் படகுல விற்போன்னு நினைச்சேன். அப்புறம் என்னுடைய முடிவும் நல்லதா இருந்தது. இப்ப காலையில புறப்படுவேன். அப்புறம் ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு டீய போட்டு போட்டு வித்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றிங்க மாமா. எதுக்கு? எனக்கு உதவி செஞ்சதுக்கு. சுபம் தன்னோட படகை திருப்பினான். மறுபடியும் தன்னோட கிராமத்துக்கே போனான். அப்பா, எனக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சு. எந்த மாதிரி வழி பாக்கன்னா, வருமானத்தை பெருக்க. அப்பா, நாம படகுல சாப்பாடு விற்போம். என்ன? ஆமாமா, நான் இப்ப நதியில போனேன். அங்க ஒரு மாமா படகுல டீ போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் நாள் முழுக்க டீ விக்கிறாராம். ஒண்ணு இந்த கிராமம் இல்ல பக்கத்து கிராமத்துக்கு போய் டீ வித்துக்கிட்டு இருக்கிறாராம். அவருடைய வருமானமும் பல மடங்கு அதிகமாயிடுச்சான். அப்பா, நாமளும் அந்த மாமா மாதிரியே படகுல தான் சாப்பாட விக்கணும். ஆனா இது எப்படி முடியும்? கண்டிப்பா முடியும். படகுல ஒரு சின்ன கேஸ் ஸ்டவ் வைப்போம். ஜனங்களுக்கு சுட சுட சாப்பாடும் கிடைக்கும். நாமளும் நிறைய கிராமத்துக்கு போய் நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்கிக்கலாம். இந்த யோசனை நல்லா இருக்குதான்ப்பா. நாம முயற்சி பண்ணலாம். என்ன, சில பொருட்கள் எல்லாம் வாங்கணும், அவ்வளவுதான். சுபமோட ஐடியா அவனோட குடும்பத்துல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க எல்லாரும் படகுல தாபாவை ஓபன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரமேஷும் சுபமும் மார்க்கெட்டுக்கு போய் சின்ன கேஸ் ஸ்டவ்வை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னோட படகுல ஸ்டவ் அப்புறம் பாத்திரங்களை செட் பண்ணிக்கிட்டாங்க. இங்க பராஜக்தா அப்புறம் மீனாவும் சேர்ந்து பாதிக்கு மேல அதிகமான சாப்பாடு தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தயார் பண்ண எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு பராஜக்தா அப்புறம் மீனா படகு கிட்ட போனாங்க. அவங்க எல்லாரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தன்னோட படகை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. அடுத்த கிராமத்தோட பக்கத்துல போன உடனே சாப்பாடு, சுவையான சாப்பாடு, சப்ஜி, ரொட்டி, பன்னீர், சாம்பார், சாதம், என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். ரமேஷ் படகை கரைக்கு கொண்டு வந்தான். அப்புறம் சில பேர் அவனோட படகை நோக்கி வந்தாங்க. என்னென்ன இது புதுசா ஏதோ கொண்டு வந்திருக்கிறீங்க? இது புது டாபா. இங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதுவும் சுட சுட சாப்பாடு, விலை கம்மியா. அப்படியா? உங்ககிட்ட என்னென்ன உணவு வகைகள் இருக்கு? தால் தடுக்கா, சாதம், பராட்டா, பன்னீர் மக்கனி, காலிஃபிளவர் சப்ஜி, ரொட்டி, தோலே, பூரி, உருளைக்கிழங்கு. அடேங்கப்பா, இத்தனை ஐட்டம்ஸுங்களா? எனக்கு 2 பரோட்டாவும் பன்னீர் சப்ஜியும் கொடுங்கண்ணே. சரிங்க. மீனா பன்னீர் சப்ஜிய சூடு பண்ணினா. அப்புறம் பராஜக்தா பரோட்டா செஞ்சா. எவ்வளவுங்க ஆச்சு? 17 ரூபாண்ணே. அடேங்கப்பா, இவ்வளவுதானா?
ஆனா எங்க ஊர் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு 120 ரூபா வாங்கிடுவாங்க. விலையை கேட்ட உடனே நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. தால் தடக்கா ஜீரா ரைஸ் பார்சல் பண்ணிடுங்கண்ணே. எனக்கு 2 பூரி உருளைக்கிழங்கு கொடுங்க. சரிங்கண்ணே. பராஜக்தா அப்புறம் மீனா சீக்கிரமா சாப்பாடு செஞ்சாங்க. அப்புறம் ரமேஷும் சுபமும் கஸ்டமர்ஸுங்களுக்கு பரிமாறினாங்க. முதல் நாளே கிராமத்துல அவங்களுக்கு 8-10 கஸ்டமர்ஸ் கிடைச்சிட்டாங்க. கஸ்டமர்ஸ் வந்து போனதுக்கு அப்புறமா ரமேஷ் படகை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அடுத்த கிராமத்துக்கு போனாங்க. இங்கேயும் ஒருத்தரா நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட உணவை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கிராமத்துக்கு போனாங்க. இப்படி பண்ணி சாயந்தரம் வரைக்கும் ரமேஷோட நடமாடும் தாபா 8 கிராமங்களை சுத்தி வந்துடுச்சு. ப்ரொஜெக்டா இன்னைக்கு ஒரு நாளுக்கான வருமானம் 4000 ரூபாய் கிடைச்சது. நம்ம தாபால வாரம் முழுக்க வேலை செஞ்சாலும் இந்த வருமானம் கிடைக்காதே. ஆமா சுபம், உன்னுடைய இந்த ஐடியா ரொம்ப அற்புதமான ஐடியா. இனிமே நாம நிறைய உணவுகளை தயார் பண்ணி கொண்டு வருவோம். சரிங்கப்பா, நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன். இப்போ நாம மனிதர்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம உழைப்புக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சு. நாம கடினமா உழைக்கிறதுல மும்முரமா செயல்படுவோங்க. ஆமா. அதுக்கப்புறம் என்ன, ரமேஷோட குடும்பம் தினமும் கடினமா உழைக்க ஆரம்பிச்சது. அவங்க படகு மூலமா கிராமமா சுத்தி உணவை வித்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய இந்த முன்னேற்றம் ரமேஷோட கிராமத்துல இருக்கிற பானுவால பார்க்க முடியல. பானு ரமேஷை பார்த்து பொறாமப்படுறவன். இந்த ரமேஷை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். அப்படி இல்லைன்னா இவன் என்னை விட அதிகமா பணம் சம்பாதிச்சிடுவான். நான் அப்படி நிச்சயமா நடக்க விட மாட்டேன். ராத்திரி இருட்டுல பானு ரமேஷோட படகை உடைச்சிட்டான். இதுக்கப்புறமா பாக்குறேன் நீங்க எல்லாம் ராத்திரியில உணவு தயாரிச்சு இந்த படகுல வந்து விற்க போறீங்கன்னு. ரமேஷும் அவனோட குடும்பமும் நதிக்கரை கிட்ட போனப்ப அவங்களோட படகை இந்த நிலைமையில பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்றதுப்பா? படகு மொத்தமும் உடைஞ்சு போச்சுங்களே. அட, இவ்வளவு உணவுகளை நாம எங்க போய் விற்கிறது? கிராமத்துல இருக்கிற வயசான கிழவர் அவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. தம்பி, நீங்க என்னுடைய படகு எடுத்துட்டு போங்க. நான் உங்களுடைய எல்லாருடைய உழைப்பையும் பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களால நிறைய ஜனங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட கிடைக்குது. இந்த நல்ல காரியம் நிச்சயமா நிக்கவே கூடாது. நீ எவ்வளவு நாள் விருப்பப்படுறியோ அவ்வளோ நாள் என்னுடைய படகை நீ பயன்படுத்திக்கலாம்பா. அதுவும் இல்லாம நாள் முழுக்க படகை ஓட்டிக்கிட்டு போய் நான் பெருசா என்ன சம்பாரிச்சுட போறேன். ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க எங்களுக்கு பெரிய உதவிய செஞ்சிருக்கீங்க. அப்படி எல்லாம் இல்லப்பா கண்ணா, இது நான் உனக்கு செய்யற உதவின்னு நினைச்சிக்க. பெரியவரோட படகு அவங்களோட படகை விட ரொம்ப பெருசாவும் நல்லாவும் இருந்தது. சுபமும் ரமேஷும் அந்த பெரிய படகுல கேஸ் ஸ்டவ்வை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் நிறைய சமைச்சு வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் அதில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க புறப்பட்டு போனாங்க. எப்பவும் போல அவங்க வெவ்வேறு கிராமங்கள்ல இருந்து உணவை விற்க ஆரம்பிச்சாங்க. கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. அப்புறம் அவங்களோட வருமானமும் பெருகுச்சு. சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு அவங்க திரும்பி வந்தாங்க. அப்புறம் ரமேஷ் அந்த வயசானவரோட வீட்டுக்கு போனாரு. ஐயா, உங்களால எங்களுடைய உணவை வியாபாரம் பண்ண முடிஞ்சது. உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. இத வச்சுக்கங்க. இன்னைக்கு எங்களோட வருமானம் நல்லா இருந்தது. அந்த உரிமை உங்களுக்கும் இருக்குங்க ஐயா. முதல் தடவையா ஒருத்தர் வந்து நான் படகு ஓட்டாமலே எனக்கு பணத்தை கொடுத்திருக்காரு. 40 வருஷமா நான் இந்த படகை ஓட்டி தான் பணத்தை சம்பாரிச்சு இருக்கிறேன். இப்போ எனக்கும் வயசாயிடுச்சு. உடம்பு நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நான் என்ன யோசிச்சேன்னா இந்த படகை வித்துலான்னு நினைச்சேன். வேண்டாங்க ஐயா, நீங்க படகு விற்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்க உங்க படகை ஓட்டுறோம். தினமும் அந்த படகுக்கான வாடகையை உங்களுக்கு நாங்க கொடுத்துடுறோம். அந்த கடவுள் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கணும் கண்ணா. அந்த வயசானவர் ரமேஷுக்கு படகை கொடுத்து உதவி செஞ்சாரு. அப்புறம் ரமேஷ் அந்த வயசானவர்கிட்ட படகுக்கான வாடகையை தினமும் கொடுக்கறதா சொல்லி அவருக்கு உதவி செஞ்சாரு. இதே போல இந்த உதவி பரிமாற்றம் நடந்துகிட்டு இருந்தது. அநேகமா இந்த நல்லதுக்காக தான் போல இருக்கு. நாளுக்கு நாள் ரமேஷோட நடமாடும் தாபாவோட வருமானம் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அப்புறம் இதை பார்த்துட்டு பானுவால பொறுத்துக்கவே முடியல. அவன் ரமேஷுக்கு கெடுதலை பண்ணணும்னு நினைச்சான். ஆனா தெரியாம அவனே ரமேஷுக்கு உதவி செஞ்சிருக்கான். 1 வருஷத்துக்கு அப்புறம் ரமேஷ் தன்னோட பொண்ணு மீனாவோட கல்யாணத்தை ரொம்ப சீரும் சிறப்பமா நடத்தினாரு.
அப்புறம் பானு இப்பவும் ரமேஷை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். ரமேஷும் அவரோட குடும்பத்தோட உழைப்பும் அவங்கள முன்னேத்துச்சு. சுதாவோட புள்ள இறந்ததுக்கு அப்புறமா அவங்க மருமக காயத்ரி தான் வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டா. காயத்ரி படிச்சவ கிடையாது, இருந்தாலும் நல்ல உழைக்கக்கூடியவ. காயத்ரி தன்னோட உழைப்பாலையும் மனப்பூர்வமாவும் கிராமத்துல ஒரு சின்ன தாபாவை ஓபன் பண்ணா. அம்மாடி இங்க பாருமா, கொஞ்சம் லஞ்ச் பிளேட் எடுத்துட்டு வாமா. இத கொண்டு வரேன் சித்தப்பா. காயத்ரி தன்னோட கஸ்டமர்கள கடவுளுக்கு சமமான்னு நினைச்சா, அதனாலதான் எப்பவுமே நல்ல நல்ல உணவுகளை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் அவளோட கஸ்டமர்களுக்கும் அவ சமைக்கிற உணவு ரொம்பவே பிடிக்கும். அம்மாடி, உன் கையில ஏதோ அற்புதம் இருக்குமா. உன் கையால செய்யற சுக்கா ரொட்டி கூட நல்ல சுவையா இருக்குமா. இது எல்லாமே அந்த தேவி அன்னபூர்ணியோட கருணை. அது உண்மைதான்டா அம்மா, நீயே ஒரு அன்னபூர்ணியோட சொரூபம் தான். நீங்க வேற சித்தப்பா, நான் அவங்களோட ஒரு சின்ன பக்தை, அவ்வளவுதான். அவங்க ரொம்ப பெரியவங்க, இந்த உலகத்துக்கே படி அளக்கிறவங்க அவங்கதான். அன்னை அன்னபூர்ணி எங்கும் நிறைஞ்சிருக்கா. காயத்ரி தேவி அன்னபூர்ணியோட பக்தை. அதனாலதான் அவ தன்னோட தாபாவோட பேரை கூட அன்னபூர்ணி டாபான்னு பேர் வச்சிருந்தா. அவ தினமும் காலையில முதல்ல தேவி அன்னபூர்ணிக்கு பூஜை பண்ணுவா, அதுக்கப்புறம் தான் அவ சமைக்கவே ஆரம்பிப்பா. அம்மாடி மகளே காயத்ரி, சொல்லுங்கம்மா. எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுமா. இன்னைக்கு என்கிட்ட கொடுக்க காசு இல்ல. நாளைக்கு என் பையன் ஊர்ல இருந்து வந்துருவான், நான் உனக்கு பணத்தை கொடுத்துடுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நீங்க பணமே கொடுக்கலனா கூட பரவாயில்லம்மா. காயத்ரி போய் உடனே அந்த வயசான அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா. அந்த கடவுள் உனக்கு நல்லதே செய்யட்டும். தினமும் காயத்ரி யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பா. தன்னோட லாபத்தை பத்தி அவ கவலையே பட மாட்டா. ஆனா சுதா அம்மா கணக்கு வழக்குல ரொம்ப கராரா இருப்பாங்க. ஏமா காயத்ரி, இந்த மாசம் வியாபாரம் குறைஞ்சிருச்சா? இல்லீங்களே அத்தை. இல்ல, கணக்கு பண்ணி பார்த்தேன், 1000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இப்பதான் ஞாபகம் வந்தது. அந்த வயசான அம்மா இருக்காங்கல்ல, பாவம் அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. நான் அதனால அவங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தேன். ஓ, அம்மா தேவி அன்னபூர்ணி, அந்த அம்மாவோட பையன் நகரத்துல பெரிய ஆபீசரா இருக்கான். அவங்க ஃப்ரீயா சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்ன போராத காலம் வந்துருச்சு? அதத்த அந்த அம்மாவுக்கும் அவங்க பையனுக்கும் பெரிய சண்டை. அந்த பையன் அவங்களுக்கு பணம் அனுப்புறது இல்ல. பாவம், இந்த வயசான காலத்துல அவங்க பட்னியா இருக்க முடியுமா சொல்லுங்க? அது நல்லாவா இருக்கும்? அதனாலதான் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், அதாவது தினமும் நம்ம தாபாவுல ஃப்ரீயா சாப்பாடு சாப்பிட சொல்லிட்டேன். சரி சரி, ஆனா வேற யாருக்கும் ஃப்ரீயா கொடுக்காதம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எப்பாவது ராமு ஐயாவோட வீட்ல யாரும் இல்லன்னா அவரு கூட இங்க வந்து சாப்பிடுவாரு. சரிம்மா, நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. இந்த திறமையான கிராமத்துக்காரங்க உன்கிட்ட கொள்ளடிக்கிறாங்க, இது கூடவா உனக்கு புரியல? அந்த தேவி அன்னபூர்ணியோட விருப்பத்தால எல்லாருக்குமே சாப்பிட சாப்பாடு கிடைக்குது. நீயும் உன்னோட அன்னபூர்ணி தேவியும் அந்த அம்மாவே வந்து சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல. சுதா அம்மா என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க மருமக காயத்ரிய இந்த கிராமத்து ஜனங்க முட்டாளாக்குதுங்கன்னு. ஆனா காயத்ரிக்கு தெரியும், அவ எந்த ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அது அந்த அம்மனோட விருப்பம். வானத்துல இருந்த அந்த அன்னபூர்ணி தேவி தன்னோட பக்திய பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் நாரத முனிவர் அங்க வந்தாரு. நாராயண நாராயண. வாங்க நாரத முனிவரே. நீங்க உங்க பக்தைய பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சிரிக்கிறீங்க. காயத்ரி உங்களுடைய உண்மையான பக்தி தேவி. அவ நாள் முழுக்க மக்களுக்கு உண்மையான சந்தோஷத்தோட உணவை பரிமாறுறா. அது எனக்கும் தெரியும் நாரத முனிவரே. ஆனா நீங்க உங்களுடைய உண்மையான பக்திக்கு அவளுடைய பக்திக்கான பலனை எதுக்கம்மா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கொடுப்பேன், நிச்சயமா கொடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட பக்தியோட பக்திய நான் சோதிப்பேன். நாராயண நாராயண. அன்னபூர்ணி தேவி ராத்திரியில பயங்கரமான காத்தால காயத்ரியோட தாபாவை உடைச்சிட்டாங்க. என்னம்மா இது? உங்க பக்தி இனிமே ஜனங்களுக்கு எப்படி சேவை பண்ண போறா? பாத்துக்கிட்டே இருங்க நாரதரே. காலையில விடிஞ்சதுமே காயத்ரி தன்னோட தாபாவோட நிலைமைய பார்த்தா. அட என்ன இது, அக்கம் பக்கத்து கடையெல்லாம் நல்லா தானே இருக்கு, உன்னோட கடைக்கு மட்டும் எப்படி இந்த புயல் வந்து வீசுச்சு? அதான் தெரியல அத்த. அம்மா அன்னபூர்ணி தேவியே, எனக்கு உதவி செய்யுங்க. அன்னபூர்ணி தேவி ஒரு வயசான அம்மா உருவத்துல காயத்ரியோட தாபாவுக்கு அவங்களே வந்தாங்க. அம்மா மகளே, ரொம்ப நாளா நான் பட்டினியா இருக்கேன். உன்கிட்ட ஏதாவது இருந்தா எனக்கு சாப்பிடறதுக்கு கொடுமா. காயத்ரி தன்னோட கண்ணுல இருந்து வந்த கண்ணீரை முதல்ல தொடச்சா. அம்மா, என்னோட அடுப்பு கூட உடைஞ்சு போச்சுமா. உங்களுக்கு என்னால உதவி செய்ய முடிஞ்சிருந்தா நிச்சயமா பண்ணிருப்பேன். காயத்ரி இப்படி சொல்லிட்டு தான் இருந்தா, ஆனா அவளுக்கு பின்னாடி இருந்த அந்த அடுப்பு தானாவே சரியாயிடுச்சு.
ஆமா, நீ அந்த அடுப்ப பத்தி தான் பேசிட்டு இருக்கிறியா அம்மா? காயத்ரி அங்க பின்னாடி திரும்பி பார்த்தா. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டா. சில நொடிகளுக்கு முன்னாடி அந்த அடுப்பு மொத்தமா உடைஞ்சு போயிருந்தது. அந்த அன்னபூர்ணி தேவி இந்த வயசான அம்மாவோட பசிய போக்கணும்னு நினைக்கிறாங்க. காயத்ரி உடனே அடுப்ப மூட்டினா. அப்புறம் அந்த வயசான அம்மாவுக்காக சமைக்க ஆரம்பிச்சா. சுதா அம்மாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. எல்லாமே உடைஞ்சு போயிருந்தது. ஆனா அடுப்பு திடீர்னு எப்படி சரியாச்சுன்னு. காயத்ரி சில ரொட்டிகளை தரட்டினா. அதுக்கு அவ சப்ஜி செஞ்சா. அப்புறம் அந்த வயசான அம்மாவுக்கு பரிமாறினா. அந்த வயசான அம்மா வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அம்மா, இன்னும் கொண்டு வரட்டா? வேண்டாமா, எனக்கு போதும், என் வயிறு நிறைஞ்சு போச்சுமா. நல்ல விஷயம். மறுபடியும் உங்களுக்கு பசிச்சதுன்னா இங்கேயே வாங்க. அந்த வயசான அம்மா சிரிச்சாங்க. அப்புறம் அவங்களோட உண்மையான உருவத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துல அன்னபூர்ணி அம்மாவை பார்த்ததும் காயத்ரியும் சுதா அம்மாவும் 2 பேரும் அவங்க காலில் விழுந்து வணங்கினாங்க. அம்மா, உண்மையிலேயே நான் பாக்கியம் அடைஞ்சம்மா. அப்புறம் ஒன்ன மாதிரி பக்தி எனக்கு கிடைச்சதுல நானும் பெரிய பாக்கியத்தை அடைஞ்சேன். காயத்ரி, நீ என்னுடைய உண்மையான பக்தை. நீ எப்பவும் ஜனங்களோட பசிய போக்கி இருக்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். காயத்ரி, நான் உனக்கு வரம் கொடுக்கறேன். இன்னையில இருந்து உன்னுடைய இந்த தாபா எப்பவும் காலியாவே இருக்காது. அப்புறம் இந்த அடுப்பும் எரியறது என்னைக்கும் நிக்காது. அப்புறம் நீ இனிமே பணத்துக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நீ எப்பவும் ஜனங்களோட பசிய போக்கணும். உங்க விருப்பப்படியே செய்யறமா. அன்னை அன்னபூரணி காயத்ரிய ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்க காயத்ரிக்கு வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. சில நொடியில காயத்ரியோட தாபா பழையபடி இன்னும் நல்லா ஆயிடுச்சு. அந்த தாபாவே மின்னிக்கிட்டு இருந்தது. அன்னபூர்ணியே போற்றி போற்றி. அன்னபூர்ணியே போற்றி போற்றி. அந்த தாபா சரியான உடனே கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்து நின்னாங்க. காயத்ரியும் சுதாமாவும் 2 பேரும் சமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு தேவி அன்னபூர்ணியோட கருணையினால காயத்ரி பல மடங்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவ தினமும் நிறைய ஏழைங்களுக்கு ஃப்ரீயா உணவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அத்த, இன்னைக்கு நீங்க தடுக்க மாட்டீங்களே, நான் இன்னைக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கறேன். நிச்சயமா மாட்டேமா. அந்த அன்னபூர்ணி தேவியே இவங்களோட பசி ஆத்தணும்னு நினைக்கிறாங்க. அத வேண்டான்னு தடுக்கிற உரிமை எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அன்னபூர்ணியே போற்றி போற்றி. தேவி அன்னபூர்ணியோட ஆசீர்வாதத்தால காயத்ரி தாபாவோட அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. கஸ்டமருங்களோட வயிறும் நிறைஞ்சுக்கிட்டு இருந்தது. கேஸும் இல்ல, விறகும் இல்ல. ஆனா அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மக்கள் விறகே இல்லாம எரியிற அடுப்ப பார்க்க வந்தாங்க. அப்புறம் அங்க வந்தவங்க எல்லாருமே தேவி அன்னபூர்ணியோட இந்த மகிமையினால மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஜகன்னு 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. கோபாலுக்கு கிராமத்துல ஒரு சின்ன தாபா இருந்தது. அப்புறம் ஜெகன் சிட்டியில ஒரு கேண்டீன் வச்சிருந்தான். கோபாலோட தாபா எப்பவும் காலியா தான் இருக்கும். அதுவே ஜெகனோட கேண்டீன் எப்பவும் கஸ்டமரால நிறைஞ்சிருக்கும். அப்புறம் அதனாலதான் கோபாலோட வருமானம் ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா ஜெகனுக்கு அதிகமான வருமானம். கோபாலுக்கு தன்னோட பொண்ண இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசை. ஷோபா, இந்த மாசம் வெறும் 10,000 ரூபாய் தான் வருமானம் வந்தது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்னங்க பண்றது? நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். இந்த வருஷம் இங்கிலீஷ் மீடியத்துல ராதாவை சேர்க்கலான்னு ஆசைப்பட்டேன். அதனால ஒண்ணும் இல்லைங்க. இந்த வருஷம் இல்லனா என்ன, அடுத்த வருஷம் சேர்த்துக்கலாம். இந்த வருஷம் ராதா கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்கட்டும். இதே வார்த்தையை தான் போன வருஷமும் நீ சொன்ன. என்ன அப்பா நானு, என் பொண்ணை ஒரு நல்ல ஸ்கூல்ல கூட நான் படிக்க வைக்க முடியல. ஆனா இதெல்லாம் நீங்க வேணும்ட்டே செய்யலையேங்க. உங்க சூழ்நிலை அப்படி. மனசை தேத்திக்கோங்க, எல்லாம் போக போக சரியாயிடும். அன்னைக்கு அவங்க தம்பி ரொம்ப வேதனையில இருந்தான். அவன் தன்னோட தம்பி ஜெகனுக்கு போன் பண்ணான். அண்ணா சொல்லுங்க, அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் சரியா இருக்கு. அப்புறம்பா, எனக்கு உன்னுடைய உதவி கொஞ்சம் தேவைப்படுது. ராதாவை ஸ்கூல்ல சேர்க்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆனா உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்பெல்லாம் வருமானமே சுத்தமா இல்ல. நான் இங்க எப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால முடிஞ்சிருந்தா கண்டிப்பா உதவி பண்ணிருப்பேனே. சரிப்பா, பரவாயில்ல, இருக்கட்டும். உன்னை நீ பாத்துக்க. சரிண்ணே. எப்படியோ ஜெகன் தன்னோட பெரிய அண்ணன் கிட்ட ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டான். ஜெகனோட வருமானம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டு தான் இருந்தது. ஆனா அவன் ஒரு சுயநலக்காரன். அண்ணன் எனக்கு மரத்துல பணம் காய்க்கிறதா நினைக்கிறாரு. கஷ்டம் வந்ததும் போன் பண்ணுவாரு, உடனே அனுப்பி வைக்கணும். நல்ல வேலையா நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை அவர் என்கிட்ட பணம் கேட்க மாட்டாரு. அப்புறம் இங்க கிராமத்துல கோபால் இனிமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். கஸ்டமர்ஸ் வரா மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா என்ன பண்றது? அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனோட தாபாவுக்கு முன்னாடி 2 சாது முனிவர்கள் வந்தாங்க.
ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்து ரொம்ப பசி எடுக்குது. ஆனா நம்ம கையில கொஞ்சம் கூட பணம் இல்ல. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க யாரும் நமக்கு பிச்சை போடல. இப்போ நாம என்ன செய்யறது? கோபாலுக்கு ரொம்பவே இரக்கமுள்ள குணம். அவன் அந்த 2 சாது சாமிகளை தன்னோட தாபாவுக்கு வர சொன்னான். வாங்க சுவாமி, உள்ள வாங்க. ஆனா கண்ணா, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அதனால ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பசி எடுக்குது, என்கிட்ட சாப்பாடு இருக்கு. ரொம்ப பணக்காரனா இருப்பியோ? இல்ல சுவாமி, நான் ரொம்ப ஏழை. என் பொண்ணை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிற அளவுக்கு தகுதி கூட இல்ல. அந்த அளவுக்கு நான் ஒரு ஏழை. இருந்தாலும் உங்க பசிக்கு என்னால உணவு கொடுக்க முடியும். நீங்க உட்காருங்க, உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கோபால் 2 சுவாமிகளுக்கும் சப்பாத்தியும் சாம்பார் சாதமும் கொண்டு வந்தான். ரொம்ப நன்றி கண்ணா. பசியோட இருந்த சாதுக்கள் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் அப்ப கோபால் அவங்க கிட்ட வந்தான். நீ பொதுநலவாதியா இருக்க. உன்னுடைய நல்ல செயல் என்னுடைய மனச சந்தோஷப்படுத்திடுச்சு. நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது மாய மந்திரம். ஓம் அன்னபூர்ணாய நமக. நீ தினமும் சாம்பார் சாதம் செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு. அப்புறம் குறைஞ்சபட்சம் 10 ஏழைகளுக்கு சாப்பாடு போடு. அந்த கடவுள் எப்பவும் உனக்கு நல்லதே செய்வாரு. சரிங்க சுவாமி. கோபால் அந்த 2 சாது சுவாமிகளோட ஆசீர்வாதத்தை வாங்கினான். அப்புறம் அந்த சாதுக்கள் 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. மறுநாள் காலையில கோபால் தன்னோட தாபாவை ஓபன் பண்ணான், சுத்தம் பண்ணான். அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சான். அவன் பருப்பை வேக வச்சான். ஓம் அன்னபூர்ணாய நமக. ஓம் அன்னபூர்ணாய நமக. ஓம் அன்னபூர்ணாய நமக. கோபால் அந்த சாம்பார் சாதத்தை செஞ்சுக்கிட்டே அந்த திவ்ய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனோட சாம்பார் சாதம் செஞ்சு முடிஞ்ச உடனே அவனோட தாபார்ல கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்தாங்க. என்னப்பா, சாம்பார் சாதம் கிடைக்குமே? இதோ தரேன். எனக்கும் சாம்பார் சாதம் வேணும் தம்பி. நீங்க உட்காருங்க, நான் எல்லாருக்கும் சாம்பார் சாதம் எடுத்துட்டு வரேன். இங்க கோபால் சமைச்சுக்கிட்டே இருந்தான்னா அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸும் கூட்டமா வந்தாங்க. அப்புறம் மதிய சமயத்துல சில ஏழை ஜனங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாம்பார் சாதம் கொடுத்தான். கடவுள் எப்பவும் உனக்கு துணையா இருப்பாருப்பா. நன்றி அண்ணே. அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கோபால் சாம்பார் சாதம் செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் கஸ்டமர்ஸ் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு சாயந்தரம் அவன் தன்னோட தாபாவை மூடின உடனே அவன் சம்பாரிச்ச பணத்தை பார்த்துட்டு அவனே அதிர்ச்சி ஆயிட்டான். ஒரு நாள்ல 10,000 ரூபாயா? ஏங்கப்பா. அவன் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான். தன்னோட மனைவி ஷோபா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அந்த சுவாமி நம்மளோட கஷ்டம் எல்லாத்தையும் போக்கிட்டாரு. இதே மாதிரி போயிட்டு இருந்தா நம்ம ராஜாவை இங்கிலீஷ் மீடியத்துல சீக்கிரமா சேர்த்துடலாம். ஆமா, நிச்சயமா. மறுநாளும் அதே மாதிரி ஆச்சு. கோபால் சாம்பார் சாதம் செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் சாம்பார் சாதம் செஞ்சதுமே கஸ்டமர்ஸோட கூட்டம் சேர்ந்துடுச்சு. இன்னைக்கும் கோபால் நிறைய ஏழைங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டான். கொஞ்ச நாள்லயே கோபாலோட சின்ன தாபா இன்னைக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா ஆயிடுச்சு. கோபாலோட பொண்ணு ராதா இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சு படிச்சிட்டு இருக்கா. அப்புறம் தினமும் கோபால் தன்னோட பொண்ணு ராதாவை கார்ல கூட்டிட்டு போய் தான் ஸ்கூல்ல விடுவாரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. பல மாசங்கள் கழிச்சு ஜெகன் கிராமத்துக்கு வந்தான். அப்புறம் கோபாலோட வீட்டை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். அண்ணனுக்கு கோஹினூர் புதையல் ஏதாவது கிடைச்சிடுச்சா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ கஷ்டம்னு சொல்லி பணம் கேட்டாரு, இப்போ இவ்வளவு வசதியா? ஜெகன் கோபாலோட வீட்டுக்கு போனான். வா ஜெகன். ஷோபா, இங்க பாரு, ஜெகன் வந்திருக்கான். அவன் சாப்பிடுறதுக்கு டிஃபன் கொண்டு வா. இதோ கொண்டு வரங்க. ஷோபா டிஃபன் காஃபி எடுத்துட்டு வந்தா. அப்புறம் பிளேட்ல முந்திரி பாதாம் வச்சிருந்தா. அண்ணே, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு கேட்க போற, அதுதானே? ஆமா அண்ணே, இதெல்லாம் நான் நல்லது செஞ்சதுனால கிடைச்ச பலன். ஒரு நாள் என்னுடைய தாபாவுக்கு 2 சாமிகள் பசியோட வந்தாங்க. கோபால் ஜெகன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த மாய மந்திரம் தான். நான் எனக்கும் அந்த மாய மந்திரத்தை கத்து தரீங்களா? நிச்சயமா. அதுவும் இல்லாம நீ என் தம்பியா போயிட்ட. நான் சாம்பார் சாதம் செய்யறதுக்கும் சொல்லி கொடுக்கறேன், அந்த மாய மந்திரத்தையும் கத்து கொடுக்கறேன். அப்புறம் நானும் உங்களை மாதிரி பணக்காரன் ஆயிடுவேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, 10 ஏழைகளுக்கு நீ தினமும் சாம்பார் சாதத்தை கொடுக்கணும். சரிங்க அண்ணே.
கோபால் ஜெகனை தன்னோட கிச்சனுக்கு கூட்டிட்டு போனாரு. இங்க ஜெகனுக்கு சாம்பார் சாதம் செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தான். ஓம் அன்னபூர்ணாய நமஹ, ஓம் அன்னபூர்ணாய நமஹ, ஓம் அன்னபூர்ணாய நமஹ, ஓம் அன்னபூர்ணாய நமஹ. ஜெகனும் அந்த மாய சாம்பார் சாதத்தை செய்யறது எப்படின்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். அவன் தன்னோட அண்ணனுக்கு நன்றியை சொல்லிட்டு திரும்பி சிட்டிக்கு கிளம்பி போனான். அன்னைக்கு அவனோட கேண்டீனுக்கு அவன் போனா சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஓம் அன்னபூர்ணாய நமஹ, ஓம் அன்னபூர்ணாய நமஹ, ஓம் அன்னபூர்ணாய நமஹ. அப்புறம் கூடவே அவன் மந்திரத்தை சொல்லிக்கிட்டும் இருந்தான். இப்போ இதெல்லாம் சீக்கிரமா வித்து போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பணமும் கிடைக்கும். ஜெகன் சாம்பார் சாதம் செஞ்சதும் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. எனக்கு சாம்பார் சாதம் கொடுங்க. எனக்கும் தான். ஜெகனுக்கு ரொம்ப சந்தோஷம் சாம்பார் சாதம் செஞ்ச உடனே கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னு. ஆனா அவனோட கேண்டீன்ல சில ஏழைங்க வந்தாங்க. அண்ணா, கொஞ்ச நாளா எதுவும் சாப்பிடல, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன். அடச்ச, வெளியில வா. காலையில கேண்டீன் தொடர்ந்து உடனே வந்துடுவீங்களே. ஜெகன் அந்த ஏழை பையனை நல்லா திட்டி விரட்டி விட்டுட்டான். அவங்களோட சேர்ந்து அவனோட கஸ்டமர்ஸும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனோட கேண்டீனுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் கூட வரல. ஜெகனுக்கு புரியவே இல்லை என்ன காரணம்னு. அண்ணனோட கேண்டீன்ல நிறைய கூட்டம் இருந்துச்சு, என்னுடைய கேண்டீனுக்கு யாரும் வரலையே. அவர் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். மாயமும் இல்ல மந்திரமும் இல்லன்னு நினைக்கிறேன். அண்ணன் என்கிட்ட பொய் சொல்லிட்டாரு. அண்ணன் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டாரு. அவருக்கு ஏதோ புதையல் கிடைச்சிருக்கு, எனக்கு அதை கொடுக்க கூடாதுன்றதுக்காக ஏதோ சொல்லிருக்காரு. ஜெகனுக்கு அந்த மந்திரத்து மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. அந்த நாளைக்கு அப்புறமா அவன் மறுபடியும் அவன் முயற்சி பண்ணி பார்க்கவே இல்லை. ஜெகனுக்கு தன்னோட தவறு புரியவே இல்லை. அதாவது அவன் ஏழைங்களுக்கும் சாப்பாடு போடணுங்கிறது. கோபால் அந்த மந்திரத்தை சொன்னதுனாலையும் தன்னோட நல்ல குணத்தாலையும் இன்னும் பெரிய பணக்காரன் ஆயிட்டே இருந்தான். அப்புறம் ஜெகன் அதே சின்ன கேண்டீன்ல உட்கார்ந்து இருந்தான். நல்லது செஞ்சா எப்பவும் நமக்கு நல்லதுதான் நடக்கும்.